அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. அறிவாலயத்துல திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல எல்லா பேரும் கண்டிப்பா கலந்துக்கணும். இந்த கூட்டத்துக்கு வந்தவங்ககிட்ட மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம கண்டிப்பான முறையில் வெற்றி பெற வேண்டும். திரும்ப நம்ம ஆட்சி தமிழ்நாட்டை அமைய வேண்டும். தனிநபர் விமர்சனம் எந்த காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாது. 2021 சட்டமன்ற தேர்தல் நம்ம எந்த தொகுதியில் தோல்வியை சந்தித்தோமோ அந்த தொகுதியில் இன்னும் ஈடுபாடோடு அதிகமாக வேலை செய்யணும். இரண்டாவதாக, எந்த தொகுதியில் ஓட்டு சதவீதம் குறைந்ததோ அந்த தொகுதியில் மக்களை சந்தித்து இன்னும் ஓட்டுகளை மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம நலத்திட்டங்களை நம்ம 5 ஆண்டு சாதனைகளை மக்களிடம் சொல்லி ஓட்டு முழுமை அறுவடை பண்ணணும். வரக்கூடிய அமைச்சரவையில் அமைச்சராக விரும்பக்கூடியவர்கள் யார் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களோ அதிக தொகுதியை வென்று தரக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அமைச்சரவையில் கண்டிப்பாக இடம் கொடுக்கப்படும். 234 தொகுதியில் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யாராச்சும் உள்கட்சி பூசல், உள்ளடி வேலை, தோல்வியை சந்திக்கிறதுக்கு கூட்டணி கட்சி குழப்படி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, யார் எந்த பொறுப்பு இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், உடனே தூக்கி வெளியே வீசப்படுவார்கள். கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். திமுகவின் சாதனைகளை சொல்லி மக்கள் இந்த முறை நமக்கு ஓட்டு அள்ளி தரப்போறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சாதனை படைக்கவும் 2வது முறை திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எல்லா வேலைகளும் எல்லா வலுப்பாடுகளும் மிக கவனமா செய்யணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை, உங்கள் தொகுதியில் உங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தொகுதிகளில் எனக்கு முழுமையா வெற்றியை கொண்டது என்னிடம் சமர்ப்பிப்பதுதான் உங்கள் வேலை. மற்ற எது நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் யாருக்கும் பதவி தப்பாதுப்பா. மிக முக்கியமா சொல்றேன், எந்த பொறுப்புல இருந்தாலும் பதவி கிடையாது, அடியோடு அடிச்சு வீட்டுக்கு வரட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ட்ரிக்டா அனுப்பியிருக்காரு. கட்சியோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் கட்சி அலுவலகம் வந்து கையெல்லாம் காட்டியிருக்காரு. ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த முறை அவர் சீட்டு இல்லை அப்படின்னு பல யூகங்கள் பேசப்பட்டாலும் நான் ஆக்டிவா இருக்கேன். 9வது முறை நானும் காட்பாடி தொகுதியில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தான் நிக்க போறேன். எனக்கு தான் தொகுதி அப்படின்னு அப்படியே கையை கால 2 தாங்களோட பிடிச்சிட்டு போய் குள்ள கொண்டு இறக்கியிருக்காங்க. அவரு இந்த தடவை கண்டிப்பா எனக்கு தொகுதி வேண்டும், விட்டு தர மாட்டேன் அப்படின்னு போயிருக்காரு. அதிமுக பழைய அமைச்சர்களுக்கு சில பேருக்கு சீட்டு இல்லை, புதியவருக்கு வாய்ப்பு தரப்போகிறது. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகள் மக்கள் மத்தியில செல்வாக்கு குறைந்தவர்கள், பல பிரச்சனைக்கானவர், இவர்களுக்கு யாரும் சீட்டு இல்லை, புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாகும். அது இளைஞர் பட்டாளங்களுக்கு அதே வாய்ப்பு கொடுக்க போவதால் திமுக வட்டாரங்கள் பல்வேறு செய்திகள் வருது. இந்த உள்ளடி அரசியலாம் தாண்டி புதியவர்களை எப்படி திமுக எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறாங்க. இந்த சீனியர்ஸ் எல்லாம் சப்போஸ் சீனியர் குறிப்பிட்ட ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். சீனியர் அமைச்சர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில அவருக்கு வயது காரணமாக, ஒரு வயது அதிகமாச்சு, உடல்நிலை காரணமாக ஒரு சீட்டு தள்ளேன்னா அந்த தொகுதியில புதுசா நிற்கக்கூடிய இளைஞர் யார் நிற்கிறாங்களோ அவர் எப்படி சப்போர்ட் பண்ணாலும் அவங்கள ஜெயிக்க வைக்க எப்படி அவர் வேலை வைப்பாரு. ஏன்னா இதுக்கு வரைக்கும் கடைசி காலத்து வரைக்கும் எம்எல்ஏவா இருக்கணும், அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த இடத்துல எப்படி இன்னொருத்தவங்களை ஜெயிக்க வைப்பாங்க. இந்த உள்ளடி அரசியெல்லாம் தாண்டி எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதியை கைப்பற்ற போறாங்க. அதே மாதிரி திமுக 5 ஆண்டுகள் பல்வேறு சாதனை பண்ணியிருக்கோம். திமுக அரசு மாதிரி இந்தியாவிலே கிடையாது, அவ்வளவு முதன்மையான அரசு, ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசு பயங்கரமா இருக்கு அப்படின்னு பல்வேறு இந்த அரசே தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டாலும் நாங்க எல்லா திட்டங்களும் கொண்டு போய் சேர்த்தோம். இலவச பஸ், மகளிருக்கு 1000 ரூபாய் பணம், இன்ன திட்டங்கள் செய்தாலும் ஆனா இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆளுங்கட்சி மேல் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு எப்படியா வந்தேன்னு துடிக்குது. ஆனா இவங்க செய்யக்கூடிய இந்த 5 ஆண்டு விஷயங்கள்ல மக்கள் இவங்க மேல பல்வேறு கோபமா இருக்காங்க. இந்த ஓசி பஸ் முதல் அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், பத்திரிகைகளை தாக்கியது, இது மாதிரி பல்வேறு குற்றங்கள் தொடர்ச்சியா சொல்லக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னா இதே ஸ்ரீரங்கத்துல ஒரு பத்திரிகை தாக்கியது, ஓசி பஸ்ன்னு சொல்லியது, மக்கள் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி திமுக இதெல்லாம் எப்படி மறைத்து மக்களிடம் திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம், என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம், என்ன விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் குறைஞ்சது ஒரு 70% வாக்குறுதிகள் செய்யவில்லை என்று எதிர்கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த முறை என்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்க, மக்களை கவர்றதுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்க, திரும்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் புதுசா உருவாக்க போறாங்க, திரும்ப அவங்க வந்தா செய்வாங்களாம்,
இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் தாண்டி 2026 திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது என்பது மிக மிக பெரிய ஒரு கேள்விக்குறி. அதை தாண்டி ஆட்சி அமைத்தாலும் இதெல்லாம் செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது என்று எதிர்கட்சியினர் சாமானிய மக்கள் புலம்பி தவிக்கின்றனர். இதை பற்றி அதிமுகவிடம் சிலரிடம் கேட்கும்போது திரும்ப திமுக ஆட்சி அறையில ஏற வேண்டும், அதற்கு எல்லா வேலைப்பாடும் மிக கடினம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கு, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் என்று கேட்கும்போது என்டிஏ கூட்டணி மிக பல வாய்ந்த கூட்டணியா இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா என்டிஏ கூட்டணி தான் தமிழகத்தை ஆள போகிறது. தொடர்ந்து திமுக 2வது முறை ஆட்சியை பிடித்த வரலாறு கிடையாது. இன்னும் அந்த வரலாறுக்கு இடம் கிடையாது. எம்ஜிஆர் 2 முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, ஜெயலலிதா 2 முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா கலைஞர் இதுவரை தொடர்ந்து 2 முறை ஆட்சி பிடித்ததில்லை. ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் அந்த ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா திமுக எப்பவுமே வந்தா அராஜகம், மக்களை மிரட்டுற தோணி, கனிம உலை, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனை அதிகமா திமுக அரசு தொடர்ச்சியா மக்களுக்கு வைக்கிறதுனால மக்கள் 2வது முறை திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது, இன்னைக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிக பல வாய்ந்த கூட்டணி, கண்டிப்பா வெற்றி பெறும். திமுக அரசு இந்த 5 ஆண்டு மக்கள் செய்த பல்வேறு இடையூறுகளுக்கு எதிராக கண்டிப்பா யாரும் அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இந்த முறை தீய சக்தி திமுகவை கண்டிப்பா நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி ஆகும். 2017 2021 வரைக்கும் எடப்பாடி ஆட்சி எவ்வளவு சிறப்பா இருந்ததோ அதே மாதிரி 2024 2031 வரைக்கும் சூப்பரான ஆட்சியை கொண்டு வருவார். மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ், இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் பல்வேறு திட்டங்கள் மக்கள் சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்து செலுத்த கண்டிப்பா இந்த முறை பெண்கள் மத்தியிலும் புது வாக்காளர்கள் மத்தியிலும் கண்டிப்பா அதிமுக தான் அதிக வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. எனக்கு கூட்டணி பலமா இருக்கு, கண்டிப்பா அந்த முறை எங்களுக்கு தான் வெற்றி என்று அதிமுக நிர்வாகி சொல்றாங்க. அதிமுகவோ திமுக யார் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கான ஆட்சியை மக்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் மக்கள் சார்ந்த கல்வி, மருத்துவம், இன்றும் இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பா, சாலை வசதிகளை கண்டிப்பா மேம்படுத்த வேண்டும். இயற்கை கொள்ளைகளை கண்டிப்பா முற்றிலும் தடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கூறுகின்றார்கள். மேலும் ஓட்டு உரிமை என்பது மனிதருக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய விஷயம். தமிழகத்தில் யார் ஓட்டு கேட்டு, யார் இலவச பொருள் கொடுத்து ஓட்டு கேட்டு நிறைய கட்சியில இருந்து நிறைய பேர் வருவாங்க, மக்களுக்கு இலவச பொருட்கள் நிறைய கொடுப்பாங்க. இருந்தாலும் யாருக்கு ஓட்டு போட்டால், யார எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தால் தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமே, அவர்களுக்கு மக்கள் கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கூறுகிறார்கள். 2026 சட்டமன்றத்தில் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக கண்டிப்பா இருக்கும் என்பது சமூக ஆர்வலரின் கருத்து. பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.